வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கான ரீசன் தெரியணுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எக்ஸிட் அப்படின்ற வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம செட்டப்பை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராக புரியும். நம்மளோட செட்டப் வந்து அக்யூரசி லெவல் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த செட்டப்பை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். நம்ம செட்டப் வந்து மினிமம் ரிஸ்க் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அந்த ஃபார்முலாவில் போகும். ப்ளஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் லாஸ் வந்து மந்த் எண்டில் தான் பார்ப்போம், டெய்லி பேசிஸ் கிடையாது. நிஃப்டி 50ல் 4, பேங்க் நிஃப்டியில் 4, இதுக்கு மேலே நம்ம ட்ரேடும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அனாலிசிஸோட ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறோம், எப்படி வந்து என்ட்ரி ஆகிறோம், எப்போ எக்ஸிட் ஆகிறோன்ற ஃபுல் டீட்டெயில் வந்து அனாலிசிஸை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஓகேங்க. நேற்று நம்ம கொடுத்த செட்டப்ஸில் டவுன் ட்ரெண்டுக்கான 49235 பிரேக் அவுட் பண்ணி நமக்கு வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து 49154 நம்ம என்ட்ரி ஆனோம். 49154 என்ட்ரி ஆகி நமக்கு வந்து 48817 வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 320 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடில் நம்ம 320 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ரிவர்சல் நம்ம ஆனால் என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். ரீசன் ஏன் அப்படின்னா நம்மளோட செட்டப் லைனாக டச் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து 48906 பிரேக் அவுட் பண்ணி நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குங்க. 48972 நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். 48972 என்ட்ரி ஆகிட்டு 4916 வரைக்கும், அதாவது 49196 வரைக்கும் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 230 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆகிருக்குங்க செகண்ட் ட்ரேடில். ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து 320, செகண்ட் ட்ரேடில் வந்து 230ங்க. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு 2 ட்ரேட்லேயே வந்து நம்ம 550 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிட்டர்ன் பிரேக் அவுட், திரும்பி ஒரு கன்ஃபர்மேஷன், நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். 49037 என்ட்ரி ஆகிருக்கோம். 49 ஆனால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் எடுத்திருப்போம். எல்லா ட்ரேட்லேயும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு என்ட்ரியும் நம்ம எடுக்க மாட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தாலும் நம்ம இங்கேயே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 90 பாயிண்ட்ஸில் ரிட்டர்னில் போய் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சுங்க செகண்ட் ட்ரேட். சரிங்களா, அதாவது தேர்ட் ட்ரேட் வந்து 90 பாயிண்ட்ஸில் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு. ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு லாஸுங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்து ட்ரேட் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே கொடுத்துருக்கு. அதாவது 49323 நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். நாம் இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸை செட் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் இங்கே இருந்து 49686 வரைக்கும் ஒரு பிக் ப்ராஃபிட்டுங்க. 360 பாயிண்ட்ஸுங்க டோட்டலாக. ஃபோர்த்து ட்ரேடு நமக்கு 360 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1100 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகி அதில் ஒரு 90 பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதனால் அதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 1020 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் பேங்க் நிஃப்டியில் மட்டும் பண்ணியிருக்கோங்க. நம்மளோட செட்டப் எவ்வளோ அக்யூரஸியாக வேலை செஞ்சுருக்குன்னு பாருங்கள். ஆனால் நம்ம ஃபோர்த்து ட்ரேடுக்கு அப்புறமும் நமக்கு இங்கே பிரேக் அவுட் கிடச்சிச்சு. இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கலங்க. ஆனால் நம்ம செட்டப் படி இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஓகே, நம்ம என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். இங்கே கிடச்சிருந்தாலும் நம்ம ஃபோர்த்து ட்ரேடுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். சரிங்களா. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துலையும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே கிடச்சிருக்குங்க. இங்கே நமக்கு கிடைக்கல. ஆனால் ரிட்டர்ன் இங்கே இருந்து மறுபடியும் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம 4 ட்ரேடுக்கு மேலே எடுக்க மாட்டோம். மறுபடியும் இங்கே இருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. சரிங்களா. ஆனால் நம்ம செட்டப் படி ஃபஸ்ட்டு 4 ட்ரேடுக்கே வந்து நம்ம 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். மார்க்கெட் க்ளோஸ் ஆனதும் நம்ம செட்டப் லைனில் தான் க்ளோஸும் ஆகிருக்கு. நம்மளோட செட்டப் பாயிண்ட்ஸை பாருங்கள். இது ப்ராப்பராக 100% பர்ஃபெக்டாக வேலை செய்யும். சடனாக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, இனி பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப், கால் சைடு நம்ம என்ட்ரி ஆனோம் எப்போ அப்படின்னா 49604 பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி ஆனோம்.
இதோட டார்கெட் வந்து செகண்ட் செட்டப் 49738. இது டார்கெட் தேர்டு செட்டப் 49912. இது டார்கெட் வந்து ஃபோர்த்து செட்டப் 50094. இது டார்கெட் வந்து ஃபிஃப்த்து செட்டப் 50248. இது டார்கெட் வந்து சிக்ஸ்த்து செட்டப் 50455. இது டார்கெட் வந்து செவன்த்து செட்டப் 50576. இது டார்கெட் வந்து எயித்து செட்டப் 50786. நெக்ஸ்ட் இதோட டார்கெட் வந்து நைன்த்து செட்டப் 50986. சேம்ங்க டவுன் சைடு வந்து நம்ம செட்டப் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் 49396. இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் புட் சைடு என்ட்ரி ஆனோம். செகண்ட் செட்டப் 49264. தேர்டு செட்டப் 49102. ஃபோர்த்து செட்டப் 48902. ஃபிஃப்த்து செட்டப் ஃபோர்த்து செட்டப் வந்து 48906ங்க, சாரி 906. ஃபிஃப்த்து செட்டப் வந்து 48721. சிக்ஸ்த்து செட்டப் 48606. செவன்த்து செட்டப் 48404. எயித்து செட்டப் 48263. நைன்த்து செட்டப் 48051. இதுதாங்க நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ். டவுன் சைடு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட செட்டப் எப்படின்னு பாருங்கள். நம்மளோட அக்யூரசி லெவல் இவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே இன்றைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. அதனால் நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50யோட அனலைசிஸ் அண்டு செட்டப்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 50லேயும் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் கிடச்சிச்சுங்க. இந்த இடத்துல நம்ம பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. பிரேக் அவுட் கிடச்சி நம்ம இங்கே கன்ஃபர்மேஷன் ஆகி நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். ஆல்மோஸ்ட் 23004 என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கே இருந்து நமக்கு 23810 வரைக்கும் ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே நம்ம 200 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஆனால் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சு. 30 பாயிண்ட்ஸில் நம்ம ஸ்டாப் லாஸ் செகண்ட் ட்ரேடு ஆயிடுச்சுங்க, ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்க. தேர்டு ட்ரேடு வந்து நம்ம இங்கே ரிவர்சல் ஒன்று கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். இங்கேயும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. தேர்டு ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்து ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ட்ரேடும் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ரேடு மட்டும் நமக்கு 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரேடு 30 பாயிண்ட்ஸ், தேர்ட் ட்ரேடு 30 பாயிண்ட்ஸ், ஃபோர்த் ட்ரேட் 30 பாயிண்ட்ஸ். மூணும் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி 90 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு லாஸு. இருந்தாலும் நமக்கு நிஃப்டி 50ல் 110 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் 1000 பாயிண்ட்ஸ், நிஃப்டி 50ல் 120 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கோம். இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தாங்க. இதை விட பர்ஃபெக்டாக, ஏன்னா நம்ம செட்டப்பை பாருங்கள். நம்ம செட்டப்பை ப்ராப்பராக பிரேக் அவுட் கிடச்சி கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. பிரேக் அவுட் கிடச்சி கன்ஃபர்மேஷன் கிடச்சி ப்ராப்பராக ஃபஸ்ட்டே 200 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு கேண்டில் ரிவர்சலில் வந்ததுனால நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இன்கேஸ் இது இல்லை அப்படின்னா, இந்த கேண்டில் இல்லை அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நமக்கு மறுபடியும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கில் வெளியே வந்திருப்போம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து டெய்லி நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறோம். அதனால் இதை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் நம்ம எடுத்த 4 ட்ரேடுக்கு அப்புறம் உள்ள செட்டப்பையும் பார்ப்போம். இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. திருப்பி இங்கே இருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆகிருக்குங்க கால் சைடு. அதே மாதிரி அங்கேருந்து ரிவர்சர்லேயும் ஒரு 150 பாயிண்ட்டு ப்ராஃபிட் புக் ஆகிருக்குங்க. நம்மளோட செட்டப்பை பாருங்கள், பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. இந்த மாதிரி வேறு யாராலையும் இந்த செட்டப் கொடுக்க முடியாதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கான நிஃப்டி 50 அனலைசிஸ் பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் வந்து 23090. நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 23189.
நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 23267. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 23339. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 23470. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 23565. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 23666. இதுதான் நாளைக்கு நாம் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. சேம் டவுன் சைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸை பார்க்கலாம். டவுன் சைடுக்கான ஃபஸ்ட்டு செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா 22983, 239 22928, 22822, 2270, 22699, 22624, 22537. இதுதான் நாளைக்கு நாம் டவுன் சைடுக்கான செட்டப்ஸ். இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.